பாமகவின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஸ்ரீகாந்தி அன்புமணிக்கு அக்கா மட்டுமல்ல, சம்பந்தியும் கூட. ஸ்ரீகாந்தியின் இளைய மகன் டாக்டர் பிரீத்திவன் அன்புமணியின் மூத்த மகளை மணந்துள்ளார். இந்த வகையில் ஸ்ரீகாந்தியும் அன்புமணியும் சம்பந்திகள். அன்புமணியின் எதிர்ப்பால் ஸ்ரீகாந்தியின் மூத்த மகன் முகுந்தன் பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பிலிருந்து விலகினார். அதைத் தொடர்ந்து அரசியலில் களமிறங்கிய ஸ்ரீகாந்தி இப்போது செயல் தலைவராகியுள்ளார். இதனால் இதுவரை அப்பா மகன் இடையே நடந்து வந்த அரசியல் அதிகார மோதல் அக்கா தம்பி மோதலாகவும் மாறியுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் 1250 குடியிருப்புகளை கட்ட அனுமதி அளித்துள்ளதன் மர்மம் என்ன? இதற்காக பல்லாயிரம் கோடி கைமாறியதாக வரும் செய்திகள் உண்மையா என்பதை திமுக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் 15 சென்டிமீட்டர் வரை மழை பெய்தால் உடனே வடிந்துவிடும், அதற்கு மேல் மழை பெய்தால் சிக்கல்தான் என மாநகராட்சி மேயர் பிரியா கூறியுள்ளார். நெல் மூட்டைகள் கொள்முதல் குறித்த எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்ஸின் கருத்தும் அவரது கட்சியினர் சொன்னவையெல்லாம் புழுகு மூட்டைதான் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு இழப்பீடு வழங்க கணக்கெடுப்பு பணி நடந்து வருகிறது என வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்.